வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய புனிதமான நல்ல தினத்திலே நாம் திருக்குறள் அதற்கு உட்பொருள் விளக்கமாக மகிழ்ச்சியை கூறிய குறள்களில் சில குறள்களுக்கு மட்டும் விரிவான விளக்கங்களை பார்க்க. முதல்ல குறள் என்றால் என்ன, திருக்குறள் என்றால் என்ன, வள்ளுவர் என்பவர் யார், இது போன்ற பல சிந்தனைகளை சிந்தித்து திருக்குறளை பற்றி மகிழ்ச்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த நூலை எழுதுவதற்கு மகரிஷிக்கு தூண்டுகோலாக இருந்தது எது, இவற்றையெல்லாம் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அந்த வகையில குறள் என்பது தமிழ் இலக்கணத்துல அகராதியில குறள் என்பது குறுகிய கவி என்று பொருள். குறள் என்றாலே 2 அடி அல்லது 1.5 அடியில சுருக்கமாக எழுதப்படக்கூடிய கருத்திற்கும் பேரு குறள். குறள் அப்படின்னாலே திருக்குறள் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். அப்படி இல்லை, குறள் அப்படிங்கிறது கவியில் ஒரு வகை அப்படிங்கிறதா. அந்த வகையில ஔவையார் கூட வள்ளுவர் எழுதியது போல ஔவையாரும் பாத்தீங்கன்னா 310 குறள் எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் அவை குறள் அப்படின்னே உண்டு. அதுல வெளிப்படையாக சுத்தவெளி தத்துவத்தை கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ குறள் அப்படின்னா குறுகிய கவி அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் என்றால் என்ன அப்படின்னா, திரு திரு அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் இலக்கணத்துல அகராதியில பல அர்த்தம் இருக்கு. உயர்ந்த, தெய்வீகமான, சிறப்புடைய, இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. எல்லா மனிதர்களுடைய திரு அப்படிங்கிற வார்த்தையை அடைமொழியை சேர்ப்பதை பார்க்கிறோம். ஸோ அந்த இடத்துல திரு அல்லது உயர், சிறப்புடையவர் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வெறும் குறள் அப்படின்னா குறுகிய கவி, திருக்குறள் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வீகமான, உயர்ந்த மதிப்புடைய, சிறப்புடைய கவி அப்படின்னு அர்த்தம். திருக்குறள் அப்படின்னா உயர்ந்த தெய்வீகமான கவிகளின் தொகுப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சரி, இந்த வள்ளுவர் என்பவர் யார், தொல்காப்பியத்தை எழுதியவர் யார் என்று கேட்டா தொல்காப்பியர் என்று சொல்லுவோம். காரணம் என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு கவி ஒரு நூல் எழுதுனாங்க அப்படின்னா அதற்கு கீழே ஆசிரியர் பெயரை குறிப்பிடும் பழக்கம் இல்லை. அதனால தொல்காப்பியருடைய அப்படி உண்மையான பேர் தெரியாமலே போயிட்டு நாம வச்ச பேரு தான் தொல்காப்பியர். அதே போல திருவள்ளுவர் அப்படிங்கிறதும் நாம வைத்த பெயர் தான். அவருடைய உண்மையான பெயர், அவர் வாழ்ந்த இடம் யாருக்கும் தெரியாது. அவருடைய மனைவி பெயர் வாசுகி என்பதும் அவர் செய்தது நெசவு தொழில் என்பது மட்டும்தான் உறுதியாக தெரியும். மகரிஷி கூட அதை சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையாவே வள்ளுவர் என்ற பெயர் ஒரு தனி நபருடைய பெயர் கிடையாது. இப்பொழுது கூட வள்ளுவர் என்பது ஒரு இனத்தின் பெயராக இப்பொழுது வரைக்கும் இருக்கு. தமிழக அரசுடைய சான்றிதழ் வாங்கி வள்ளுவர் என்று ஒரு சில குறிப்பிட்ட இனப்பிரிவும் சொல்லப்படுது. அதனால நிச்சயமாக இது ஒரு தனி நபருடைய பெயராக இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஸோ வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தாங்க, மிகப்பெரிய ஒரு பேரறிஞர். இந்த திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி மகரிஷி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மகரிஷி சொல்றாங்க, என் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெரு நூல் என்றால் அது திருக்குறள் தான் அப்படின்னு. மகரிஷி எல்லா நூல்களையும் பகவத்கீதை படிச்சிருப்பாங்க, குரான் படிச்சிருப்பாங்க, பைபிள் படிச்சிருப்பாங்க, எல்லாமே மகரிஷி தெரியும். அப்படி இருந்தும் மகரிஷி எதை சிறப்பா சொல்றாங்க, என் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு பெரு நூல் என்றால் அது திருக்குறள் தான் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது திருக்குறள் உட்பொருள் விளக்க நூல்ல முன்னுரையிலே மகரிஷி சொல்லியிருப்பாங்க. திருக்குறள் ஒரு அறிவு கடல் என்றே மகரிஷி சொல்லுவாங்க. திருக்குறள் ஒரு அறிவு கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூலை எழுதிய ஆசிரியர் ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த பேரறிஞர் என்பது தெளிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, வாழ்க்கை துறைகள் அனைத்தையும் இணைத்து காட்டும் நூல்களை மெய்ப்பொருள் உணர்ந்த பேரறிஞர்களால் மட்டுமே எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இந்த நூலாசிரியர் ஒரு மெய்ப்பொருள் உணர்ந்த மகான் என்பது தெளிவாகிறது எப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெய்ப்பொருள் உணர்ந்த மகான் என்று திருவள்ளுவரை மகரிஷி சான்று போடுறாங்க. வள்ளுவத்தை மிகவும் உயர்வா சொல்லி அது என் அறிவை கவர்ந்த ஒரே ஒரு நூல் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நூலுக்கு மகரிஷி திருக்குறள் உட்பொருள் விளக்கம் என்று நூல் எழுதுவதற்கு காரணமாக அமைந்த, தூண்டுகோலாக அமைந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த நூல் வெளிவந்த ஆண்டு 1994 மகரிஷி பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க, நமக்கு தெரியும். அதுல ஒரு 3 நூல்கள் மட்டும்தான் பிறர் சொல்லி எழுதியது. அந்த வகையில எனது வாழ்க்கை விளக்கம் அப்படிங்கிற குரு சரிதை நமக்கு தெரியும். அது அன்பர்கள் நம்ம எல்லாம் கேட்டு மகரிஷி எழுதியது. அதே போல பிரம்ம ஞானம் அப்படிங்கிற ஒரு நூல் நம்ம படிச்சிருப்போம். அந்த பிரம்ம ஞானம்ங்கிற நூல் போகர்ங்கிற சித்தர் ஆழியார்ல மகரிஷிக்கு காட்சி கொடுத்து
நீ பிரம்மஞானம் எழுது அப்படின்னு சொல்லி மகரிஷி எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ எழுது உனக்கு தெரியும், உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி அதன் பிறகு எழுதிய நூல் தான் பிரம்மஞானம். அதே போல அந்த வரிசையில 3வது நூல் தான் இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம் அப்படிங்கிறது. யார் அந்த தூண்டுகோலர்கள் அப்படின்னா, 2 பேரை மகரிஷி குறிப்பிடுறாங்க. அதுல ஒருத்தர் அறிஞர் திருக்குறள் முனுசாமி அப்படிங்கிற மகரிஷி குறிப்பிடுறாங்க. இவர் திருக்குறள் அறிஞர். இவர் ஒரு முறை மகரிஷிய மெய்யுணர்வு அப்படிங்கிற தலைப்புல உரையாற்றுவதற்காக கூப்பிடுறாங்க. திருக்குறள்களுக்கு விளக்கம் சொல்லி மெய்யுணர்வுங்கிற தலைப்புல விளக்கமாற்ற கூப்பிடுறாங்க. மகரிஷி மெய்யுணர்தல் பற்றி அறத்துப்பால்ல இருக்கிற பல நூல்கள், பல கவிகளுக்கு, இந்த திருக்குறள்ங்கிற குறுகிய கவிகளுக்கு விளக்கம் சொல்றாங்க. அதுல திருப்தி அடைந்த திருக்குறள் முனுசாமி என்கிற அந்த அறிஞர் மகரிஷியை கேட்கிறாங்க, நீங்க அறத்துப்பால் முழுமையும் ஆழ்ந்த விளக்கத்தோடு நீ நூல் எழுதணும் அப்படின்னு மகரிஷி கேட்கிறாங்க. இது கேட்ட வருடம் 1990ஆம் வருஷம். அதாவது இந்த நூலுக்கு 4 வருடங்களுக்கு முன்பு. அதன் பிறகு 2 வருஷம் கழிச்சு 1992ஆம் வருஷம் மகரிஷி அவங்களுடைய 81வது பிறந்த நாள் விழாவுல அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் மகரிஷிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி திருக்குறள்ல உள்ள முக்கியமான குறள்களுக்கு நீங்க ஆழ்ந்த விளக்கம் எழுதணும் அப்படின்னு. அதன் பிறகு மகரிஷி எழுதிய நூல் தான் இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம். இந்த இருவரும் சேர்ந்து மகரிஷிட்ட ஒரு அன்பு வேண்டுகோளாக கேட்டு எழுதிய நூல் தான் இது. இந்த திருக்குறளை பாத்தீங்கன்னா இது ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு முறை மகரிஷிட்ட ஒரு கேள்வி பதில கேட்கிறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 10-15 குறள்களுக்கு விளக்கம் பார்க்க போறோம். நம்முடைய நேரம் கருதி எவ்வளவு கவர் ஆகுதோ அதை பார்க்கலாம். அந்த வகையில முதல் ஒரு குறளுக்கு பார்க்கலாம். ஒரு கேள்வி பதில மகரிஷிட்ட கேட்கிறாங்க, இந்த மாதிரி திருக்குறள் வாழ்க்கை துறைகள் அனைத்தையும் இணைத்து காட்டி விளக்கிய நூல் என்று சொல்றீங்க. அது ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் என்று சொல்றீங்க. ஆனா மனிதனுடைய வாழ்க்கை பண்பாடுங்கிறது 4 பகுதிகளை உள்ளடக்கியது. அது என்ன? அறம், பொருள், இது 4 சேர்ந்துதான மகிழ்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்வு முழுமையடையும். ஆனா திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், அப்புறம் இன்பத்துப்பால் 3 தானே இருக்கு. அறம், பொருள், இன்பம், வீடுங்கிற 4ல 3 தானே இருக்கு. அப்ப வீடு பேரு என்ற ஒரு தொகுப்பு திருக்குறளில் விட்டு போயிருக்கிறதே. அப்படிங்கிற போது திருக்குறள் என்பது எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கை விளக்க நூலாக முடியும் அப்படின்னு மகரிஷி கிட்ட கேட்கிறாங்க. அதுக்கு மகரிஷி சொல்றாங்க, குறளை எடுத்து சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. திருக்குறள் ஒரு உண்மையான முழுமை விளக்க நூல் தான். ஆனா வீடு பேரு அப்படிங்கிறத வள்ளுவர் ஏன் வெளிப்படையா சொல்லல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. உண்மையாவே நீங்க திருக்குறளை படிச்சு பாருங்க, எந்த இடத்துலயுமே சுத்த வெளிதான் தெய்வம், வெட்ட வெளிதான் தெய்வம் அப்படின்னு இதை எங்கேயுமே ஓப்பனா சொல்லி இருக்க மாட்டாங்க. மகிழ்ச்சி கூட நம்மள என்ன சொல்லுவாங்க, சுத்த வெளியே தெய்வம் என்று துணிந்துரைப்போம் அப்படின்னு தான் நமக்கு கவிகளை எழுதி நமக்கு ஊக்கம் கொடுப்பாங்க. ஆனா வள்ளுவருங்கிற அந்த மகான் எந்த இடத்துலயும் சுத்த வெளி தெய்வம்னு எழுதல. ஏன்னா ஏன் எழுதல அப்படின்னா, வள்ளுவரை போலயே பாத்தீங்கன்னா அவை குறள் அப்படிங்கிற நூல் சொன்னோம். அவை குறள் கூட பாத்தீங்கன்னா சுத்த வெளி தூய வெளின்னு எழுதியிருப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு குறள் சொல்றேன். அவை குறள்ல தோன்றாத தூய வெளி தோன்றிய கால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு. இது அவை குறள். தோன்றாத தூய வெளி அப்படின்னா கண்களுக்கு புலனாகாத அந்த சுத்த வெளி தோன்றிய கால் அப்படின்னா உனக்கு அந்த அறிவு பிரம்ம ஞானம் கிடைக்கும் பொழுது தோன்றாத தூய வெளி தோன்றிய கால் உன்னை தோன்றாமல் காப்பது அறிவு. அதாவது உன்னை மறுபிறவி எடுத்துறாத, வினைப்பதிவே தேகம் கண்டாயின்னு சொன்னாங்க. நீ மறுபிறவி எடுத்து பிறவில சிக்கிறாத அப்படின்னு. அப்ப அவை கூட பாத்தீங்கன்னா அவை குறள்ல சுத்த வெளிதான் தெய்வங்கிறத துணிந்து சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வள்ளுவர் இப்படி சொல்லலையே, அது எப்படி முழுமையான நூல் ஆக முடியும் அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. வள்ளுவர் காலத்துல அவருக்கு பல சங்கடமான சூழ்நிலைகள் இருந்தது. அது என்ன அப்படின்னா, உண்மையான தெய்வம் இதுதான், சுத்த வெளிதான் தெய்வம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லும் பட்சத்துல அப்பொழுது இருந்த மக்களுடைய பண்பாட்டு நிலை, அரசாங்கங்களுடைய அந்த நிலை இதெல்லாம் அவருக்கு எதிர்ப்பாக அமையும். அதனால வெளிப்படையாக அவர் சொல்லல. உதாரணமாக வள்ளுவருக்கு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த சாக்ரட்டிஸ் அப்படிங்கிறவரு ஐரோப்பால வாழ்ந்தாரு. அவரு சுத்தவெளிதான் தெய்வம் அப்படின்னு சொன்னதுக்காகவே கோணியம்ங்கிற ஒரு விஷத்தை கொடுத்து அவரை கொலை செய்தார்கள். இப்படி எந்த ஒரு ஞானியும் உண்மையை சொன்னால், குறிப்பாக இதுதான் தெய்வம்ங்கிறத விளக்கத்தை சொல்லிட்டா அவரை கொலை செய்வதே மக்களுடைய பண்பாடாக இருந்துள்ளது. இதற்கு உதாரணமாக மகரிஷி அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்த நூல்ல ஒரு கவி எழுதியிருப்பாங்க. அது என்னன்னா, ஒரு ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள். ஒரு ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள். அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார். இறந்த பிறகு குரு பூஜை செய்வார் அப்படின்னு. ஒரு ஞானி வாழும் காலம் தூற்றுவார்கள். அவர் உயிர் குடிக்க சதியும் செய்வார், ஆசை கொள்வார்.
இறந்த பிறகு குரு பூஜை செய்வார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த ஒரு மகானையும் இடையூறு செய்வதே மக்கள் பண்பாடாக இருந்திருக்கு. அப்ப சுத்தவெளிதான் தெய்வம்னு அவர் ஓப்பனா சொல்லும் பொழுது அவருக்கு பலவிதமான இடையூறுகள் வந்திருக்கும். அதனால அந்த கால மக்களுடைய பண்பாட்டை ஒட்டிதான் அவரு சொல்லாம விட்டுருக்கிறாரு. இதற்கு உதாரணமாக இன்னொரு குறள் நீங்க பார்த்திருப்பீங்க. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலாதார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம எந்த உலகத்தை வாழ்றோமோ அதற்கு இசைவாக வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில அந்த காலத்துல இருந்த சைவ சமயத்திற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு இசைவாகவே பார்த்தீங்கன்னா சில கடவுள்கள் பேரை எழுதியிருப்பாரு. உதாரணமாக இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சர்ச்சை வந்துச்சு. வள்ளுவர் விபூதி பூசியிருப்பாரா, ருத்ராட்சம் அணிந்திருப்பாரா அப்படின்னு. ஒரு குறள் சில குறள்களை பார்க்கலாம். ஒரு குறள்ல இந்திரனே சாலும் கரி அப்படின்னு வள்ளுவர் எழுதியிருப்பாங்க. இந்திரன் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனே சாலும் கரின்னு உதாரணம் சொல்லியிருப்பாங்க. இன்னொரு குறள்ல திருமகள் வசிப்பாள் அப்படின்னு ஒரு குறள் முடியும். இன்னொரு இடத்துல ஸ்ரீதேவிக்கு ஆப்போசிட்டாக மூதேவி அப்படிங்கிற பத்தி எழுதியிருப்பாங்க. பூமி தாயின்னு சொல்லி பூதேவிங்கிற எழுதியிருப்பாங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் குறள்கள் எழுதியதற்கு காரணம் அக்கால மக்களுடைய பண்பாட்டிற்கு ஒத்ததாக எழுதணும். இப்பயும் அந்த உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படிங்கிற கவியை அந்த குறளை ஞாபகத்துல சரி. அப்ப உண்மையான தெய்வத்தை எப்படி ஏன் அவர் சொல்லல? அப்ப எங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அதற்காக எழுதப்பட்ட ஒரு திருக்குறள் தான் மகரிஷி சொல்றாங்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றினை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு. இந்த குறள் தான் வீடு பெற விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இது போல குருவினுடைய பெருமை உணர்த்தக்கூடிய பல குறள்கள் ஆங்காங்க இருக்கு. சோ மகரிஷி சொல்றாங்க, வீடு பேரை பத்தி நான் வெளிப்படையா சொல்ல முடியாதுப்பா, சுத்த வெளிதான் தெய்வம் நான் வெளிப்படையா சொல்ல முடியாது. ஆனா தன்னை உணர்ந்த ஒரு மகான் கிட்ட ஒரு குரு கிட்ட போய் நீ சரண்டர் ஆகு, ஒரு குருவுடைய தாழ் பணிந்து அவர்கிட்ட சரணாகதி தத்துவத்தோட அங்க போய் அவர்கிட்ட நீ அவர் காலடியில இரு, நீ அவர்கிட்ட போனா அவர் உனக்கு இதுதான் தெய்வம்னு வெளிப்படையா காமிச்சிருவாரு. நான் இந்த திருக்குறள்ல சுத்தவெளி தெய்வங்கிறத வெளிப்படையா காமிக்க முடியாது. நீ ஆனா ஒரு குரு கிட்ட போய் உனக்கு நான் டைரக்ஷன் கொடுக்குறேன். அந்த குரு கிட்ட போனேன்னா அவர் உனக்கு இதுதான் தெய்வம்னு காமிச்சிருவாரு. நம்முடைய பண்பாட்டுல கூட பாத்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம். மாதா பிதாவை காமிப்பாங்க, பிதா இதுதான் உன்னுடைய குருன்னு காமிப்பாங்க. அந்த குரு தான் இதுதான்ப்பா உனக்கு தெய்வம் அப்படின்னு காப்பாங்க. அப்ப வள்ளுவருங்கிற குரு என்ன தெய்வத்தை நேரடியாக காமிக்காததுக்கு காரணம் அக்கால சூழ்நிலை. அப்போ அவர் இன்னொரு குரு கிட்ட நீ உன்னுடைய காலத்துல வாழக்கூடிய நல்ல குரு கிட்ட போய் சேர்ந்துக்கோ, அவர் காமிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாரு. சோ மகரிஷியுடைய கன்க்ளூஷன் அங்க குருவினுடைய பெருமையை சொல்லியதனால இதுவும் முழுமையான வாழ்க்கை விளக்க நூல் தான். வீடு பேருங்கிற தத்துவம் அந்த அந்த செக்ஷன் இந்த திருக்குறள்ல இருக்கு. அதனால அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு மகிழ்ச்சி. இப்ப அடுத்த குறளுக்கு நம்ம பார்க்கலாம். சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். இந்த குறளுக்கு எல்லா உரையாசிரியர்களும் தப்பாதான் எழுதியிருப்பாங்க. என்ன இதுக்கு மேலோட்டமான விளக்கம் என்னன்னா, சொல்ல பயன்படுவர் சான்றோர், அதாவது ஒரு குறை சொல்றோம் அல்லது ஒரு அட்வைஸ் அல்லது ஒரு கைடன்ஸ் ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம். ஒரு நல்ல இப்படி செய்ப்பா அப்படி செய்ப்பான்னு சொல்றோம். இத சான்றோர்கள் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ அல்லது அந்த வழிகாட்டுதல கேட்ட உடனே அவங்களுடைய லைஃப்ல எக்ஸிக்யூட் பண்ணி அதை பயனடைவாங்க. ஆனா இந்த கீழ் மக்களாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லக்கூடிய அறிவுரைகளை கேட்க மாட்டாங்க. அவர்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். அதாவது கரும்ப அந்த மெஷின்ல போட்டு அதை நசுக்குனா தான் அதோடைய பலன் கிடைக்கும், சாறு கிடைக்கும். அது போல உயர்ந்த மக்களுக்கு லேசா அறிவுரை சொல்லி சொல்லி அவர்கள் ஈஸியா வழிக்கு கொண்டு வர முடியும், பயன் காண முடியும். ஆனா கீழ் மக்களை இது போன்று நசுக்கித்தான் பலன் காண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க எந்த ஒரு திருக்குறளுடைய உரையாசிரியருடைய நூலை எடுத்து பாருங்க, இந்த விளக்கம் தான் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல வேதாத்திரி மகரிஷியுடைய கேள்வி என்ன அப்படின்னா, அன்பும் கருணையும் நிறைந்த மெய்ப்பொருள் உணர்ந்த ஒரு மகான் எப்படி கீழ் மக்களை நீங்க கரும்ப நசுக்குவது போல நசுக்கி பலன் காணுங்கன்னு எப்படி சொல்லியிருப்பாரு? எல்லா உயிர்களும் தாய்மானவர் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறிய பராபரமேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பேற்பட்ட உயர்ந்த ஞானம் கொண்ட ஒரு கருணை கொண்ட ஒரு வள்ளுவர் எப்படி கீழ் மக்களை நீங்க நசிக்கு பலன் காண்கன்னு சொல்வாரு? அப்போ இந்த குறளுக்கு எழுதியது தவறான விளக்கம். அப்போ உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா, சொல்ல பயன்படுவர் சான்றோர். இந்த முதல் வரிக்கு எல்லாரும் கரெக்டா தான் விளக்கம் சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு அறிவுரை சொன்ன உடனே கேட்ட மாத்திரத்துல அதை கேட்டு அதை செஞ்சு அதெல்லாம் பயன் காணுவாங்க, ஆபத்துல இருந்து தப்பிச்சுக்குவாங்க. கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ்ங்கிறதுக்கு அர்த்தம், நாம போய் கீழ் மக்களை கரும்பு போல நசுக்கி அவர்கள்ட்ட பலன் காணணும் என்கிறது இல்ல. அப்ப என்ன அப்படின்னா மாதிரி சொல்றாங்க, கீழ் மக்கள்
நல்லவர்களுடைய அறிவுரையை கேட்க மாட்டாங்க. அதன் காரணமாக அவர்களை மீறி அந்த காரியங்களை செய்வாங்க. அப்போ செயல் விளைவு தத்துவத்தின்படி என்ன ஆகும்? அப்போ அறிவுரைகளை மீறி ஒரு காரியத்தை செய்யும் பொழுது செயலுக்கு விளைவாக நல்லது செஞ்சா நல்லது வரும். இப்ப தீய காரியங்களை செய்யும் பொழுது அவங்களுக்கு தீய விளைவுகள் தானே வரும். அப்போ அந்த தீய விளைவுகள், அந்த துன்பமான விளைவுகளை அவர்கள் தான் சந்திக்கணும். அந்த விளைவுகளை தாங்க முடியாம அந்த விளைவுகளால துன்பப்பட்டு கரும்பு போல நசுங்கி நசுக்கப்பட்டு அதன் பிறகுதான் அவர்கள் சிந்தித்து அகத்தாய்வு செய்து அவங்களுக்கு தெரிந்து ஒரு திருத்தம் பெற்று அந்த அறிவுரைகளை கேட்பார்கள் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அப்போ இதுக்கு கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ்ங்கிறதுக்கு அர்த்தம் நாம போய் அவர்களை துன்புறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் செய்யக்கூடிய செயல்களால அவர்களுக்கே துன்பம் விளைந்து அதன் காரணமாக அந்த துன்பத்தை தாங்க முடியாமல் நசுக்கப்பட்டு அதன் பிறகு திருந்தி வாழ்வில் ஏற்றம் காண்பார்கள் என்பதுதான் இந்த குறளுக்கு விளக்கம். சொல்ல பயன்படுவர் சான்றோ கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ். இது ஒண்ணு. இன்னொன்னு, மகிழ்ச்சி சொல்லாத மற்ற அறிஞர்கள் சொன்ன ஒரு கருத்து இந்த இடத்துல நான் சேர்த்து சொல்றேன். இந்த குறளை நல்லா கவனிச்சு பாருங்களேன். சான்றோருக்கு மட்டும்தான் மனிதர்ங்கிற அடையாளத்தை வள்ளுவர் இதில் கொடுத்திருப்பாரு. பாருங்க, சொல்ல பயன்படுவர் சான்றோர் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கும் பயன்படுவர் அப்படின்னு எழுதியிருப்பாரு. அடுத்து பாருங்க, கரும்பு போல கொல்ல பயன்படும் என்ற இடத்துல கரும்பு போல கொல்ல பயன்படுவர் கீழ்ன்னு போடலாம்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ் மக்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டியது இல்ல. மேன்மக்களை மட்டும்தான் வள்ளுவர் மக்களாக கருதுறாரு. கீழ் மக்களை மனிதர்களாக கருதவில்லை. அவர்களை அக்ரிணை பொருளாக ஆடு மாடு மாதிரி தான், அல்லது உயிரற்ற பொருள் மாதிரி அக்ரிணை பொருளாகத்தான் கருதுறாருங்க. ஏன் அன்பும் கருணை நிறைந்த வள்ளுவர் அப்படின்னு நினைக்கும்? கீழ் மக்களால பெரும்பாலும் அவர்களுக்கும் சரி சமுதாயத்துக்கும் சரி துன்பம் தான் வரும். அதனால சமுதாயத்துக்கு துன்பம் சமுதாயத்தினாலதான் நம்ம வாழ்றோம்னு மாதிரி சொல்லுவாங்க. அந்த சமுதாயத்திற்கு நம்மளை இடைஞ்சல் செய்வது கூடாது இல்லையா? ஆனா கீழ் மக்கள் அதை செய்வதனால அவர்களை அந்த லிஸ்ட்ல வைக்க கூடாதுங்கிறதுக்காக கரும்பு போல கொல்ல பயன்படும் அப்படின்னு அக்ரணி வார்த்தையில ஒரு எழுத்தை மட்டும் மாத்தி வள்ளுவர் எவ்வளவு அறிவோட எழுதியிருக்கிறாரு பாருங்க. சரி, அடுத்த குறளை பார்க்கலாம். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. இந்த திருக்குறளை நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல தமிழ் பாடத்துல படிச்சிருப்போம். இதுக்கு விளக்கம் என்ன அப்படின்னா, குணம் என்னும் குன்றேறி நின்றார், அதாவது சுருக்கமா நமக்கு புரியுற மாதிரி சொல்றதா இருந்தா குணநல பேரு பெற்றவர். குணநல பேரு என்னும் குன்றின் மீது ஏறி நின்றவர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது என்ன மறைதல் ஆசை சீரமைத்தல் சீனம் தவிர்த்தல் கவலை உளுத்தல் எல்லாம் செஞ்ச ஒருத்தர்னு வச்சுக்கலாம். மகிழ்ச்சி போன்றவர். குணநல பேரு பெற்ற ஒருவருடைய அடுத்து வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. வெகுளி அப்படின்னா கோபம்னு அர்த்தம். தமிழ் அகராதியில வெகுளிக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அப்பாவி, அவன் ரொம்ப வெகுளிப்பா அப்படிம்பாங்க. வெகுளின்னா அப்பாவிங்கிறது. இன்னொரு வெகுளிங்கிறது கோபம். அத வெகுண்டு எழுந்தான் அப்படின்னு சொல்லுவோம். கோபத்தோடு ஒருவன் எழுவதுதான் வெகுண்டு எழுவது அப்படிங்கிறது. அந்த வெகுளிங்கிறது கோபத்தை குறிக்கிறது. சரி, குணநல பேரு பெற்ற ஒரு மனவள கலைஞன் அல்லது ஒரு மகான், ஒரு மனிதன் அவனுடைய கோபத்தை கணமேனும் காத்தல் அரிது அப்படின்னா, இந்த குறளுக்கு எல்லாரும் என்ன தப்பான உரை எழுதி இருக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் குணநல பேரு பெற்ற ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கோபத்தை நம்மால, அதாவது மற்றவர்களால ஒரு செகண்ட் கூட தாங்க முடியாதுன்னு சொல்லி. இந்த இடத்துல வேதாத்திரி மகரிஷி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, குணம் என்னும் குன்றேறி நின்று விட்டால், அதாவது குணநல பேர் ஒருத்தன் பெற்று விட்டால் அவனுக்கு கோபமே வராது இல்லையா? சரி, குணநல பேரு பெற்ற ஒருத்தனுக்கு கோபம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவன் குணநல பேரு அடையலன்னு அர்த்தம். அவன் குணம் என்னும் குன்றேறி நிற்கவில்லைன்னு அர்த்தம். என்னைக்கு அவன் ஏறி நிக்கிறான், என்னைக்கு கோபம் படுறானோ அப்ப மறுபடியும் அவன் சரிக்கு கீழே விழுந்துடுறான்னு அர்த்தம். அப்போ குணநல பேருக்கும் கோபத்திற்கும் எதிர்மறையானது. இதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதற்கு ஆப்போசிட் தான் அது. சரி, அப்ப உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, குணநல பேரு பெற்ற ஒரு உண்மையான மனவள கலைஞனுக்கு கோபமானது வராது. சரி, ஒருவேளை வந்துருச்சுன்னா அப்படின்னா, அப்படி வரும்பொழுது அது உருவாகும் பொழுதே அவனுக்குள்ளேயே அழிந்து விடும். அதத்தான் வெகுளி கணமேனும் காத்தல் அரிதுன்னா, நம்மால காக்க முடியாதுங்கிற அர்த்தம் கிடையாது. அவனுக்கு வரக்கூடிய கோபத்தை அவனாலே காத்துக்கொள்ள முடியாது. அதாவது அவனால் குணநல பேரு பெற்ற ஒரு மனிதனால் கோபமாக மாற முடியாது அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அதைத்தான் வள்ளுவர் இந்த இடத்துல சொல்றாங்க. மகிழ்ச்சி என்ன மாறாய்தல் சினம் தவிர்த்தல்ல அந்த வரிசையில சினத்தை பத்தி ஒரு இடத்துல சொல்லிருப்பாங்க.
நாமே கோபமாக மாறுகிறோம். எனக்கு கோபம் வருது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உண்மை என்ன? நமக்கு கோபம் வரல. நாம தான் கோபமாக மாறுறோம். வி டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு த ஆங்கர் அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அதத்தான் இந்த இடத்துல நாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுங்கிறாரு. இன்னைக்கு மகரிஷி சொன்னது அந்த காலத்திலே வள்ளுவர் சொல்றாங்க. அவன் ஒருபோதும் கோபமாக மாற மாட்டான். உருவாகும் பொழுதே அழிந்து விடும் அப்படின்னு. இந்த குறளுக்கு மகரிஷி விளக்கம் சொல்ல ரொம்ப அழுத்தமா விளக்கம் சொல்றதுக்கு காரணம், நாம இந்த மேலோட்டமான அதாவது தவறான விளக்கத்தை நம்பியதற்கு என்ன காரணம்னா, நம்முடைய புராணங்கள், இதிகாசங்கள் இதுல பாத்தீங்கன்னா, எல்லாரும் முனிவர்கள் முனிவர்கள் எல்லாரும் சாபம் கொடுக்கக்கூடியவர்களாகவே இருப்பதை நம்ம பார்த்திருப்போம். அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கதைகள் தான் எல்லாமே படிச்சிருப்போம். ஒரு காட்டுல ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவர போய் டிஸ்டர்ப் பண்ணுவான் ஒருத்தன். அரக்கன் கொடுப்பாங்க. இத பார்த்து பார்த்து நமக்கு பழகி, ஓ! ஒரு காட்டு தவம் செய்யக்கூடிய ஒரு தவசி, ஒரு முனிவர்னாலே அவர் கோவப்படுவாரு. அவர்ட்ட நம்ம போனோம்னா, அவருடைய சாபத்த நம்ம தாங்க முடியாது அப்படின்னு. இந்த கருத்தியல் நம்ம மக்களுடைய பண்பாட்டுல, எல்லாருடைய மூளையிலயும் பதிஞ்சு இருக்கிறனால, அதிலிருந்து வந்த ஒரு உரையாசிரியர் எப்படி விளக்கம் எழுதுவாரு? அவர் இப்படித்தானே எழுதுவாரு. அதத்தான் மகரிஷி சிந்திச்சு மாத்தி சொல்றாங்க. இந்த குறளுக்கு பொருத்தமாகவே ஒரு மகரிஷி ஒரு கவிய ஞானமும் வாழ்வும் நூல்ல எழுதியிருக்கிறாங்க. அந்த கவிய நான் இப்ப சொல்றேன். ஒரு முனிவருடைய லட்சணம் என்ன அப்படிங்கிறத மகரிஷி சொல்றாங்க. புராணத்துல இருக்கு நாம கேள்விப்படுவது முனிவருடைய உண்மையான லட்சணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரெனினும் துன்பம் நிச்சயம் ஆம். முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரெனினும் துன்பம் நிச்சயம் ஆம். எல்லளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவரதம் துன்ப அலை சாபமாகும். உள்ளுணர்ந்தோர் அதுகூட நிகழா வண்ணம் ஒருத்து அவர்கள் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்க குழுவினிலே நீ உண்மை உறுப்பினர் ஆனால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குறளுக்கு இந்த கவிக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது இல்லை. இருந்தாலும் ரெண்டு ரெண்டா பார்க்கலாம். முதல்ல பாருங்க, முள்ளெடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவரெனினும் துன்பம் நிச்சயமாம். முள்ளெடுத்து ஒருத்தரை நம்ம அடுத்தவங்களுக்கு குத்துனா, நமக்கு நம்ம குத்துனாலும் சரி, யாருக்கு குத்துனா வலிக்கத்தானே செய்யும். ஆனா ஒரு முனிவருக்கு குத்துனாலும் அவருக்கும் வலிக்கத்தான் செய்யும். அவர் எல்லாத்தையும் கடந்துட்டாருன்னு நீங்க நினைக்காதீங்க. அவருக்கும் புலன் இந்த இந்த புலன் உணர்ச்சிகளும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கறத, தொடு உணர்வு இருக்கத்தானே செய்யும். அப்போ முனிவரினும் துன்பம் நிச்சயமாமா. ஓகே, சரி. அடுத்து என்ன அந்த முனிவர் அடுத்து என்ன சொல்றாங்க? முனிவரினும் துன்பம் நிச்சயமாம். எல்லளவும் பிறர் தீங்கு நினையாத ஞானி எனினும் அவரதம் துன்ப அலை சாபமாகும். ஒரு ஞானி, ஒரு முனிவர் எப்படி இருப்பாரு? எல்லளவும் பிறர் தீங்கு நினையாத ஞானி அப்படின்னு. அப்ப கோவப்பட்ட துன்பம் தானே விளையும், பிறருக்கு தீங்கு தானே விளையும். அப்ப குணம் என்னும் குன்றேறி நின்றார் எப்படி பிறர் தீங்கு நினைப்பதற்காக கோவப்படுவாங்க? அப்ப தவறான விளக்கம் தானே. அப்போ எல்லளவும் பிறர் தீங்கு நினையாத ஞானிதான் எனினும் அவரதம் துன்ப அலை சாபமாகும். அவருடைய உடம்புல இருந்து அவருடைய அலை உனக்கு சாபமாகும்பா. அடுத்து என்ன பண்றாங்க? அந்த உண்மையான முனிவர், அந்த ஞானி என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயோ! நம்மள முள்ளெடுத்து குத்திட்டான். நம்ம உடம்புல இருந்து போன இந்த பயோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அவன் கருமையத்துல போய் சாபமா போயிருமே. ஐயோ! அவனுக்கு அதனால நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்துருமே. ஐயோ! அவனை நம்ம பாதுகாக்கணுமே அப்படின்ட்டு அன்பும் கருணையும் கொண்ட அந்த முனிவர் என்ன பண்ணுவாரு? உள்ளுணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம். அது துன்ப சாபம்னு பார்த்துட்டோமா? உள்ளுணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார்கள். அடுத்து, இந்த கொள்ளன்பா இக்குணத்தை மெய்விளக்கு குழுவினிலே நீ உண்மை உறுப்பினர் ஆனார். இது போன்ற ஒரு குணத்தை நீ வச்சுக்கோ. நீ மனவளக்கலை மன்றத்துல உண்மையான உறுப்பினர் அப்படின்னா இந்த கேரக்டரை நீ நல்லா என்ரிச் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாங்க. சோ இந்த குறளுக்கு நீங்க அழுத்தமான தெளிவான விளக்கத்தை இப்ப பார்த்திருப்பீங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். இந்த குறளானது திருக்குறள் முனுசாமி அவர்களுக்கு வந்த ஒரு சந்தேகம். அதுக்கு மகிழ்ச்சி சொன்ன விளக்கம் தான் இந்த குறள். கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி, அந்த கைகூப்பிங்கிற வார்த்தையை முனுசாமி அவர்கள் மகிழ்ச்சி கிட்ட கேட்கிறாங்க. சுவாமி, இந்த மாதிரி ஒருத்தன் கொலை செய்யாதவன், அதே போல நான்வெஜ் சாப்பிடாதவன், கறியே சாப்பிடுறது இல்ல, அப்போ அவனை எல்லா உயிர்களும் கை கூப்பி வணங்கணும்னு வள்ளுவர் சொல்றாரு. விலங்குகளுக்கு கை எங்க இருக்கு? இப்ப விலங்குகள் நிமிர்ந்துச்சுன்னா அதுக்கு முன்னங்கால்கள் கைகளாக மாறுது. இப்ப குரங்குகளுக்கு வேணா கை இருக்குன்னு சொல்லலாம். மற்ற விலங்குகளுக்கு கை இருக்கா? இல்ல. அப்ப கை கூப்பி எல்லா உயிரும் தொழும்னு எப்படி சொல்றாரு? இது எனக்கு என்னுடைய அறிவுக்கு பொருத்தமாக இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. மகரிஷி சொல்றாங்க, இது ரொம்ப எளிமையான விளக்கம் தான், நான் சொல்றேன் அப்படின்ட்டு. இத ஒரு வார்த்தை மட்டும் நீங்க எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. அதாவது கொல்லான்
கைகூப்பி புலால் மறுத்தானை எல்லா உயிரும் தொழும். அதாவது கைகூப்பிங்கிற வார்த்தையை முன்னாடி போட்டுக்கணும். இதுக்கு என்ன அர்த்தம்? எந்த உயிரையும் கொலை செய்யாதவன் பிளஸ் கைகூப்பி புலால் மறுத்தானை. ஏன் இந்த வார்த்தை இப்ப வெறுமனே வள்ளுவர் சொல்லியிருக்கலாம்ல, புலால் மறுத்தானை அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் கைகூப்பி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, கைகூப்பி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது புலால் மறுத்தலிலே அவனுக்கு இருக்கக்கூடிய மன உறுதியை அது காண்பிக்கிறது. இதற்கு விளக்கம் மகரிஷி சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நம்ம வீட்டுல எனக்கு கறி வேணாம், எனக்கு சிக்கன் வேணாம், மட்டன் வேணாம் அப்படின்னு நம்ம வீட்டுல சொல்லலாம், நம்ம கொள்கையை ஃபாலோ பண்ணலாம். ஆனா நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாளியா போறோம், போற இடத்துல நமக்கு நான்வெஜ் வைக்கிறாங்க. அப்போ தன் வீட்டுல கறி சாப்பிடாதவன் கூட போன இடத்துல, விருந்துக்கு போன இடத்துல அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டு வருவது உண்டு. ஆனால் அப்படி போன இடத்துல கூட இல்லைங்க, எனக்கு வேண்டவே வேணாம், நான் கறியே சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க தட்டுல வைக்கும் பொழுது கையெடுத்து கும்பிட்டு, இல்லைங்க எனக்கு வேண்டான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டா, நம்ம போன இடத்துல கூட அந்த விருந்தினர் கூட நமக்கு அந்த இடத்துல அந்த கறியை வைக்க மாட்டாங்க, நம்மள அதுக்கு மேல வற்புறுத்த மாட்டாங்க. பொதுவா இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுன்னு சொல்றவங்க கூட கையெடுத்து கும்பிட்டுட்டா அதுக்கு மேல அதை எந்த ஒரு உணவையும் வற்புறுத்த மாட்டாங்க. அப்போ தான் விருந்துக்கு சென்ற இடத்துல கூட கை கூப்பி எனக்கு நான்வெஜ் வேணாம், எனக்கு மட்டன் வேணாம், சிக்கன் வேணாம்னு ஒருத்தன் சொல்றான்னா அவனுடைய மன உறுதி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்படிப்பட்ட அவனுடைய மன உறுதிக்காக எல்லா உயிர்களும் வணங்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்பயும் ஓகே, கை இல்லைன்னா கூட அப்ப வணங்கிருமா அப்படின்னா, வணங்கும் அப்படிங்கிறது நேரடியான பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு வணங்குது அப்படிங்கிறது அந்த உயிர்கள் நமக்கு நன்மை செய்யும், தீமை செய்யாது. உதாரணமாக ஒருத்தன் காட்டுல மாட்டிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கொடிய விலங்குகள் இருக்கக்கூடிய காடாக இருந்தாலும் அவனுடைய உயிரிலிருந்து வரக்கூடிய சாத்வீகமான இந்த அலைகளானது எந்த ஒரு கொடிய மிருகத்தையும் அவனை தாக்க விடாது. இதற்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். பேராசிரியர் ஞானசம்பந்தன் அப்படிங்கிறவரு உங்களுக்கு தெரியும். அவரு மதுரையில சோழவந்தான்கிற ஊர்ல பிறந்தவர். அவருடைய சொற்பொழிவுல ஒரு முறை அவர் திருக்குறள் விளக்கம் சொல்றாங்க. அப்ப சொல்றாரு, என்னுடைய நண்பர் ஒருத்தர் இது மாதிரி கடல்ல போயிட்டு இருந்தாரு கப்பல்ல. அப்ப கப்பல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு தீ பிடிச்சிருச்சு. அப்போ எல்லாரும் கடல்ல குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல சுறா மீன்கள் அதிகம். அப்போ கடல்ல கப்பல்லையே இருந்தா தீக்கு தான் இரையாகும். அப்ப தீக்கு இரையாகிறதுக்கு பதிலா கடல்ல விழுந்து மீனுக்காச்சு உணவா போவோம் அப்படின்னு சொல்லி தைரியமா குதிக்கிறாரு. ஆனா அப்படி குதிச்சேன், என்னை எந்த ஒரு மீனை சாப்பிடல, நான் கரையேறிட்டேன், அப்ப தப்பிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்னங்க நடந்துச்சு அப்படின்னு. ஒண்ணுமில்ல, நான் கப்பல்ல இருந்து குதிக்கும் பொழுது ஒரே ஒரு குறளைத்தான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். என்னன்னா, கொல்லான் பொருளால் மறுத்தானே கை குப்பி எல்லா உயிரும் தொழும். இதை நினைச்சுக்கிட்டதான் நான் குதிச்சேன். என்ன எந்த ஒரு உயிரும் ஒண்ணும் செய்யல அப்படின்னு சொன்னார். இது அந்த ஞானசம்பந்தனுடைய ஸ்பீச்ல நான் கேட்டது. அப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு அவர் சொன்னா மட்டும் இது நடந்துடாது. ஏற்கனவே அவர் நான்வெஜ் சாப்பிடாதவரா தான் இருந்திருக்கணும். அதன் காரணமாக அவர் நினைச்சு சொல்லி இப்படி ஒரு பலன் கிடைச்சு. இதெல்லாம் வள்ளுவர் சொன்னது 2000 வருஷம் கழிச்சும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்ப நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். சரி. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது சிவிகைன்னா பல்லக்கு. பல்லக்குல ஒருத்தனை தூக்கிட்டு போறாங்க. ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. பல்லக்க தூக்கி செல்வதை பார்க்கும் பொழுது ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான், 4 பேர் சுமந்துட்டு போறான். இதை பார்க்கும் பொழுது அறத்தினால் வரக்கூடிய பலன் இதுதான் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு விளக்கமும் சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் எல்லா உரையாசிரியர்களும் தவறாக எழுதிய விளக்கம். நீங்க இப்ப கூட ஏதாச்சும் எந்த திருக்குறள் புக்கை வேணா எடுத்து பாருங்க, அவருங்க சொன்னது இதுதான் இருக்கும். மேல உட்காந்துட்டு போறவன் புண்ணியம் செஞ்சவன், அந்த பல்லக்க சுமந்துகிட்டு போறவன் பாவம் செஞ்சவன், அதனால அவன் சுமந்துகிட்டு இருக்கான். இதுதான் அறத்தினால வரக்கூடிய இன்பம் மேல இருக்கு, அறம் செய்யாதனால வரக்கூடிய துன்பம் கீழே இருக்குன்னு சொல்லுவாங்க. மகரிஷி இதை முற்றிலும் மறுக்கிறாங்க. அப்போ பல்லக்க தூக்கிட்டு போறவன் எல்லாம் இப்ப பாவம் செஞ்சவனா, உட்காந்துட்டு போறவன் எல்லாம் புண்ணியம் செஞ்சவனா? அப்படி இல்லை. யாருமே சிந்திக்காம, நீங்க கூட இதுக்கு மகரிஷியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை சிந்திச்சிருக்க மாட்டீங்க. மகரிஷி அவ்வளவு நம்முடைய அறிவுக்கு பொருத்தமான ஒரு விளக்கம் சொல்றாங்க. இதை கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மகரிஷி சொல்றாங்க, ஒருத்த பல்லக்குல உட்கார்ந்துட்டு போறான், அவன் தூக்கிட்டு போறான், இதை வச்சு அர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது. அவன் மேல கொண்ட அபிமானத்துக்காக தூக்கி செல்பவர்களும் உண்டு. அதனால இதுக்கு அர்த்தம் அப்படி கொள்ளக்கூடாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒருத்தன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறான், அவனுக்கு உடம்பு சரியில்லை, மரண வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போது அவன் மீது அதை பார்த்த அவன் மீது இரக்கம் கொண்டு அவனது சுற்றத்தாரோ நண்பர்களோ அவனை சுற்றி இருப்பவர்கள் ஓடி சென்று அவனை பல்லக்கில வைத்துக் கொண்டு மருத்துவமனையை நோக்கி
மருத்துவமனையை நோக்கி அவனை எடுத்து செல்கிறார்கள். மருத்துவமனையை நோக்கி எடுத்து செல்கிறார்கள். இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அறத்தாறு இதுவென வேண்டா அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உரையாசிரியர்கள் இன்னும் தப்பா எழுதியிருக்கிறாங்க. அறத்தினால வரக்கூடிய இன்பம் மேல இருக்கு, அற செய்யாதனால வரக்கூடிய துன்பம் கீழே சுமந்துட்டு போறான். அப்படி இல்ல. அந்த வார்த்தையை மகிழ்ச்சி கவனிக்க சொல்றாங்க. அறத்தாறு, அறத்து ஆறுன்னா போற வழி, அறம் போகக்கூடிய வழி. அதாவது நாட்டுல இன்னும் தர்மம் இருக்குப்பா, நாட்டுல இன்னும் அறம் இருக்கு, அறம் சாகவில்லை, அறம் இருக்கு அப்படிங்கிறத ஒருத்தர் நோய் துன்பப்படக்கூடிய ஒருத்தன் மேல கருணை கொண்டு எல்லாரும் பல்லக்க தூக்கி செல்வதை பார்க்கும் பொழுது நாட்டுல அறம் இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியதே கிடையாது. அறம் இருக்கு, அறத்துடைய பாதை என்ன, அறத்துடைய வழி என்ன, அதனுடைய செல்கை என்ன அப்படிங்கிறத இந்த சம்பவத்தை பார்த்தே சொல்லிடலாம். இதுக்கு நோ மோர் டெஃபனிஷன்ஸ் நீடட் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இதுதான் அறத்தாறு இது வேணா வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இதுக்கு உங்களுக்கு அறிவுக்கு பொருத்தமாக இன்னொரு உதாரணத்தோட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகான்கள் தான் இந்த இவங்க, அதாவது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும். திருநாவுக்கரசரை சுருக்கமா இன்னொரு பேர்ல அப்பர்ன்னு சொல்லுவாங்க, அவரை ஞான சம்பந்தர்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தருக்கு 16 வயசு, திருநாவுக்கரசருக்கு 81 வயசு. இவங்க 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க. ஒரு முறை திருநாவுக்கரசர் ஒரு ஊருக்கு வர்றாரு. ஞான சம்பந்தர் ஒரு ஊருக்கு வர்றாங்க. அவருக்கு 16 வயசு தான். அவர் பல்லக்குல எல்லாரும் தூக்கி வச்சுட்டு கொண்டு வர்றாங்க. அவர் அந்த ஊருக்கு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்ட திருநாவுக்கரசர், யார் அவரு? 81 வயது நிறைந்த முதியவர். அந்த பல்லக்குல சுமக்கிறவங்களோட அவரும் சேர்ந்துக்கிட்டாரு. அப்படி நானும் சேர்ந்து தூக்குறேன்னு சொல்லி அவர் தூக்கிட்டே வர்றாரு. இது தெரியாம உட்கார்ந்துகிட்டு வரக்கூடிய ஞான சம்பந்தர், 16 வயசு ஞான சம்பந்தர் ஊர் வந்து இறங்கும் பொழுதுதான் பாப்பாரு. ஐயோ, மேல பல்லக்குல இருந்துட்டே பாப்பாரு. ஐயோ, அப்பரே நீங்களா அப்படிம்பாங்க. அந்த இடத்துல முதல் அவர் அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான சம்பந்தர் கொடுத்த பேரு தான் அப்பர் அப்படிங்கிறது. 81 வயசு முதியவர் என்னை சுமப்பதா அப்படின்னு சொல்லி பதட்டப்பட்டு அவர் இறக்கி அதுக்கப்புறம் அவரும் நடந்தே போவாங்க. சோ இந்த சம்பவத்தை ஏன் சொல்றோம்னா, அப்போ 16 வயது ஞான சம்பந்தர் அறம் செய்தவர், இது சுமந்த நாவுக்கரசர் துன்பம் செய்தவர் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. அவர் மீது கொண்ட மதிப்பின் காரணமும் உரிமையின் காரணம் எடுத்து போறாங்க. இப்போ ஒருத்தர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறான், ஜெயிச்ச உடனே அவன் சொந்தக்காரங்க எல்லாம் அவனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அப்ப அவன் தூக்கி வச்சவங்க எல்லாம் அவங்க அடிமைன்னு அர்த்தமா? இல்ல. அப்ப அறத்தாறுங்கிறது மருத்துவமனையை நோக்கி ஆபத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை கருணையோடு எடுத்து செல்லும் சம்பவத்தையே குறிக்கிறது என்று மகிழ்ச்சி சொல்றாங்க. சரி, இப்ப அடுத்த குறளுக்கு பார்க்கலாம். நமக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. அதற்குள்ள எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த குறளைத்தான் நான் சொல்லியிருக்கணும் என்ன, பட் இருந்தாலும் இப்ப இடையில நான் சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீங்க நினைக்கலாம், இதுக்கு என்னங்க விளக்கம் இருக்க போகுது, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு. அகர முதல்ல எல்லா எழுத்துக்களுக்கும் முதல் எழுத்து ஆதான். அதே போல எல்லா பொருளுக்கும் உயிர்களுக்கும் யாரு? இறைவன் தான் முதல் ஆளு. அப்படி இதுல என்ன விளக்கம் இருக்க போகுது அப்படின்னா, மகரிஷி இந்த திருக்குறள் உட்பொருள் விளக்கம்ங்கிற நூல்ல சொல்றாங்க, திருவள்ளுவர் என்ற மகான் இறைவனே உலகை படைத்தான் அப்படிங்கிற படைப்பு தத்துவத்திலிருந்து விடுபட்டு, படைப்பு தத்துவம் என்கின்ற கற்பனையிலிருந்து விடுபட்டு, இதெல்லாம் மகிழ்ச்சி சொன்ன அதே வார்த்தைகள் புக்ல பாருங்க. இறைவனே உலகை படைத்தான் அப்படிங்கிற படைப்பு தத்துவம் என்கிற அந்த கற்பனையில் இருந்து விடுபட்டு இறைவனே உலகமாக பரிணாமித்துள்ளான், தன்மாற்றம் அடைந்துள்ளான். மகிழ்ச்சி சொல்லக்கூடிய பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம் இருக்கு இல்லையா, அர்த்தம் சொல்றாங்க. இறைவனே உலகமாக உயிர்களாக பரிணாமித்துள்ளான், தன்மாற்றம் அடைந்துள்ளான் அப்படிங்கிற பரிணாம தத்துவத்திலே முழுமை பெற்ற ஒரு மகான் அப்படிங்கிறாங்க. அதை விளக்கும் கூடிய குறள் தான் இது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகம். இந்த குறளுக்கு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆதிங்கிறது திருவள்ளுவருடைய அம்மா பேரு, பகவன்கிறது அவங்களுடைய அப்பா பேரு. இது முழுக்க தவறானது. அது மகிழ்ச்சி அவங்க பகவன்கிற வார்த்தைக்கு சொல்லி இருக்கிறாங்க. பகு பிளஸ் அவன் சொல்லுவாங்க. பகு அப்படின்னா விரிந்த அப்படின்னு அர்த்தம். விரிந்த இறைவன் எல்லையற்ற விரிந்த இயல்புடையவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் பகவன்கிறது. வேற எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்பா அம்மாங்கிற கற்பனை எல்லாம் யாரும் நம்பாதீங்க, அப்படி கிடையாது. சரி, என்ன இதுல பரிணாமத்தை சொல்லியிருக்கு? சரி, மேலோட்டமா பார்த்தா இந்த குறள்ல படைப்பு தத்துவம் தானே இருக்கு. எல்லா உயிர்களும் இறைவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்குன்னா அப்ப அவர் தானே படைச்சிருக்கணும். அப்படி கிடையாது. இப்ப நான் விளக்கம் சொல்றேன் மகிழ்ச்சியோட. நீங்க தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர் எழுத்துக்கள் 12 எழுத்துக்கள் இருக்கு. அதை வரிசையா எழுதுங்களேன். முதல்ல என்ன இருக்கும்? ஆ, அடுத்து ஆ, அடுத்து இ, அடுத்து இ அப்படின்னு இருக்கும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன்.
இப்ப இந்த குறளை பொருத்தி பாருங்க. அகர முதல எழுத்தெல்லாம்னா முத எழுத்தை தவிர மிச்சம் இருக்கிற 11 எழுத்துக்களுக்கும் முன்னே தெரியுது. எல்லாமே அதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இன்னொரு நம்ம இந்த வரிசையை நம்ம பார்க்க மாட்டோம். என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒவ்வொரு எழுத்தும் அதற்கு முந்தைய எழுத்துடைய தன்மாற்றமாக இருக்கும். உதாரணமாக 8வது எழுத்து இருக்கு அப்படின்னா, அது 7வது எழுத்துடைய தன்மாற்றமாக தான் 8வது எழுத்தா இருக்கும். 8னுடைய தன்மாற்றம் 9ஆக இருக்கும். நீங்க அதுக்கு உதாரணம் சொல்றேன் பாருங்க. முதல்ல இருந்தே எடுத்துக்கோங்க. ஆ அப்படிங்கிற எழுத்து இருக்கு. இந்த ஆல கொஞ்சம் மட்டும் எடிட் பண்ணுங்க. கொஞ்சம் சுழிச்சு போடுங்க. அதான் ஆ அப்படிங்கிறது. ஆவண்ணா வந்துருச்சா? அப்ப அந்த ஆவணா அதோடைய அதோடைய ப்ரீவியஸ் என்ன? ஆ தான். அதுல இருக்கு. அதோடைய தன்மாற்றம் தானே இது? சரி. இப்ப ஆவண்ணாவுக்கு அடுத்து என்ன வருது? ஈ. இப்ப இந்த ஈங்கிற எழுத்த கவனிச்சு பாருங்க. இந்த ஆவண்ணாங்கிறதுல கொஞ்சம் ஒரு சுழிச்சு நீங்க போட்டீங்கன்னா, அதுதான் ஈ. அப்போ ஈ அப்படிங்கிறது அதோடைய முந்தைய வடிவம் என்ன? ஆவண்ணா தானே? அது அது பின்னோக்கி போனா மூல வடிவத்துல என்ன இருக்குது? ஆ தான். அத ஆனா அதோட இமிடியேட் நெய்பர் யாரு? ஆவண்ணா. இப்படியே பின்னோக்கி போங்க. ஈ, ஈ அப்படின்னு இருக்கும். ஊன்னு இருக்கும். இப்ப ஊங்கிற எழுத்து பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஆல இருந்து வந்திருக்கும். ஆனா அதுக்கு இமிடியேட் நெய்பர் யாருன்னா ஈங்கிறதுல இருக்கும். அப்ப அது ஈங்கிற எழுத்துல கொஞ்சம் மாற்றம் என்ன செஞ்சோம்னா, அதுதான் ஊவண்ணா அப்படிங்கிறது. ஊவண்ணால கொஞ்சம் மாற்றம் பாருங்க. அது ஊ அப்படின்னு வரும். அப்போ ஒவ்வொரு எழுத்தும் அதுக்கு அதோடைய முந்தைய எழுத்துடைய பரிணாமம் தான். பின்னோக்கி போனா எல்லாமே ஒரே எழுத்துல இருந்து தான் வந்திருக்கு. அப்போ மிச்சம் இருக்கிற 11 எழுத்துக்களும் ஆங்கிற ஒரே எழுத்து தான் 11 எழுத்துக்களாக மாறி இருக்கு. இந்த வரிசையில வேதாத்திரி மகரிஷியுடைய பிரபஞ்ச பரிணாமத்தையும் உயிரின பரிணாமத்தையும் நீங்க வரிசையா அடுக்குங்க. ஃபர்ஸ்ட் சுத்தவெளி, அடுத்து விண். சுத்தவெளியிலிருந்து வரக்கூடிய விண் தான் சுத்தவெளி பரிணாமத்துல எடிட் ஆனா அப்டேட் ஆனா என்ன ஆகும்? அதுதான் விண். அப்போ ஆங்கிற எழுத்து ஆவணா ஆகுதா? அது விண். விண் பல சேர்ந்தா காற்று. காற்றுல இருந்து நெருப்பு. நெருப்புல இருந்து நீர். நீரு நிலம். நிலம்ங்கிற பஞ்சபூதத்துல இருந்து ஓரறிவு, ஈரறிவு, அஞ்சறிவு வரைக்கும் கடைசியில் 6 அறிவு மனுஷன் வந்துட்டான். இப்ப உயிரெழுத்துக்கள் 12 வரிசையா அடுக்குன மாதிரி இந்த பிரபஞ்ச பரிணாமத்தை உயிரெழுத்தையும் இந்த உயிரின பரிணாமத்தை வரிசையா அடுக்குங்க. உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஊவண்ணா அப்படிங்கிற எழுத்து ஊல இருந்து வந்திருக்கு. இமிடியட்டா பாக்குறதுக்கு பக்கத்துல இருந்து வந்திருக்கு. ஆனா பின்னோக்கி போனா அது ஆல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதே போல நாம இன்னைக்கு 6 அறிவு மனுஷனாக உலாவிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம எங்க இருந்து வந்தோம்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சார்லஸ் டார்வின் சொன்ன மாதிரி குரங்குல இருந்து வந்தோம்னு சொல்லணும். அப்போ நாம இமிடியட்டா பாக்குறதுக்கு குரங்குங்கிற 5 அறிவுல இருந்து வந்திருக்கிறோம். ஆனா பின்னோக்கி போனா எங்க போய் முடியும்? சுத்த வெளியில முடியும். இதே போல 4 அறிவு உயிரினமான பாம்பு எடுத்துக்கோங்க. அது 3 அறிவுல வந்திருக்கும். இமிடியட்டா பாக்குறதுக்கு அப்படி இருக்கும். ஆனா பின்னோக்கி போனா சுத்த வெளியில இருந்து தானே வந்திருக்கு. இப்படிதான் உயிரெழுத்துக்களை வரிசையா அடுக்குனா எல்லாமே ஒவ்வொரு எழுத்துடைய தன்மாற்றம் போல பிரபஞ்ச பரிணாமம் தன்மாற்றம் உயிரின தன்மாற்றத்தின் படிதான் இறைவனே நாமாக எல்லாமாக வந்திருக்கிறான் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துவதுதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற குறள். இன்னும் ஒரு விளக்கம் சொல்றதா இருந்தா, திண்டுக்கலுக்கு ஒரு ட்ரெயின் வருது. டெல்லியில இருந்து வருது. அது அதுக்கு முந்தின ஸ்டேஷன்ல திருச்சியில நின்னு அதுக்கடுத்து கிளம்பி வருது. இப்ப திண்டுக்கல் ஸ்டேஷன்ல இத கேட்கிறோம். இந்த ட்ரெயின் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்கிறோம். அங்க ஒருத்தர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு? இது திருச்சி ஸ்டேஷன்ல இருந்து வருதுங்க அப்படின்னு. திருச்சியில இருந்து வந்திருக்கிறது உண்மைதானே? கரெக்ட் தான். ஆனா உண்மையான உண்மை என்ன? அப்படியே பின்னோக்கி போனா அது எங்க ஆரம்பிச்சது? டெல்லி ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கு. அதே போலத்தான் நாம குரங்குல இருந்து வந்தோங்கிறது உண்மைதான். அது திருச்சியில இருந்து திண்டுக்கல் வர மாதிரி. ஆனா உண்மையாவது எங்க அந்த ரயிலுடைய பயணம் தொடங்கி இருக்கு? டெல்லியில ஆரம்பிச்சிருக்கு. அதே போல சுத்த வெளியில ஆரம்பிச்ச நம்முடைய பரிணாமம் தான் பஞ்சபூதங்களாக்கி இன்னைக்கு 6 அறிவு வரைக்கும் வந்திருக்கோம். 5 அறிவு இமிடியட்டா திருச்சியில இருந்து வந்த மாதிரி இந்த இடத்துல குரங்குல இருந்து வந்திருக்கோம். அவ்வளவுதான். ஆன்ம தத்துவத்திலே முழுமை பெற்ற ஒரு மகான் என்பதை உணர்த்துவதே தான் இந்த குறள். அடுத்த குறளை நம்ம பார்க்கலாம். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். இதுக்கு குறள் இந்த இதுவும் நம்ம ஸ்கூல்ல தமிழ்ல படிச்சதுதான். இந்த குறள்ல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் மகரிஷி பிரிக்க சொல்றாங்க. அடக்கம் அமரருள் உய்க்கும். அதுக்கு என்ன நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம்? ஒருத்தன் அடக்கமா இருந்தா அவனை அமரர்னா தேவலோகத்துல இருக்க தேவன் மாதிரி அவன் வந்துருவான். அவனுக்கு அந்த மாதிரி ப்ரொமோஷன் கிடைக்கும். அவனுக்கு நல்ல ஒரு சிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத படிச்சிருப்போம். அடங்காம இருந்தா ஆறிருள் அவனுக்கு வாழ்க்கையே இருளாயிரும் சொல்றோம். சரி. இப்போ மகரிஷி அப்படி சொல்லல. அடக்கம் அமரருள் அந்த வார்த்தையை பிரிக்கணும். அடக்கம் அமர் அருள் உய்க்கும். அந்த அமரருள் வார்த்தையை 2ஆ பிரிக்கணும். அடக்கம் அமர் அருள் உய்க்கும் அப்படிங்கணும். அதாவது நீ அடக்கம் அமருப்பா அப்படின்னா என்னன்னா தவத்தை குறிக்குது இது. புலன்களை அடக்கி உயிர் உணர்வு பெறக்கூடிய ஆகியன தவத்தையும் துரிய தவத்தையும் நம்முடைய இந்த 9 மைதமா இந்த தவங்களை செய்யி உள்முகமாக போகக்கூடிய தவத்தை செய்யப்பா உனக்கு அருள் உய்க்கும். அடக்கம் அமர் அப்படிங்கிறது அமர் அருள் உய்க்கும். நீ குண்டலினி யோகத்தில் அமர் உனக்கு மெய்யுணர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம்.
இப்ப அடுத்த குறள் பார்க்கலாம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அஃதிலார் தோன்றின் தோன்றாமை நன்கு அப்படின்னு. தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா இந்த குறளுக்கு விளக்கம் என்னன்னா, ஒருத்தர் இந்த உலகத்தார் முன்பு இப்ப கூட ஒரு குறளுக்கான விளக்கத்தை கூட வாசிக்கிறேன். ஒரு புக்கு கூட கையில இருக்கு. இந்த குறளுக்கு ஒரு உரையாசிரியர் என்ன எழுதியிருக்கிறாரு? உலகத்தார் முன்பாக ஒருவன் தோன்றினால் புகழோடுதான் தோன்ற வேண்டும். அத்தகைய சிறப்பு இல்லாதவன் தோன்றுவதை விட தோன்றாமல் இருப்பதே நல்லது. இதுக்கு யாரு? ஒரு உரையாசிரியர் இப்படி தப்பா எழுதியிருக்காரு. இது எப்படி உலகத்தார் முன்பு தோன்றுவதுன்னா என்ன? நம்ம தான் தோன்றிட்டோம், இனி மறுபடியும் எப்படி தோன்றுறது? அப்போ அப்ப இதுக்கு வேற ஒரு உரையாசிரியர் வேற திருக்குறளை என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வேற ஒண்ணும் இல்ல. ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்யறான் அப்படின்னா அந்த காரியத்துல நல்ல சக்சஸ் ஆகுற மாதிரி வந்தா மட்டும்தான் அந்த காரியத்துல இன்வால்வ் ஆகணும், ஈடுபடணும். அப்படி இல்லைன்னா அந்த காரியத்தை செஞ்சு தோல்வி அடைவதற்கு அவன் செய்யாமையே இருக்கலாம். காரியத்தை சிறப்பாக செஞ்சு ஓய்வு சிறப்படையணும். இல்லைன்னா அந்த காரியத்தை செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார் இன்னொரு புக்ல. இந்த உரை எப்படி பொருத்தமானதாக இருக்கும் நம்ம அறிவுக்கு? ஒரு காரியத்தை உன்னால முடிஞ்சா நல்லா செய்ய, இல்லைன்னா செய்யவே செய்யாதன்னு வள்ளுவர் எப்படி சொல்வாரு? இதே வள்ளுவர் தான் இன்னொரு குறள் என்ன சொல்றாங்க? தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படிங்கிறாங்க. எப்பா நீ கடவுளால கூட உனக்கு சக்சஸ் கிடையாதுன்னு உறுதியா இருந்தா கூட நீ ட்ரை பண்ண அந்த முயற்சிக்கு ஏத்த உனக்கு பலன் கிடைக்கும்பான்னு ஊக்கப்படுத்தக்கூடிய வள்ளுவரா இப்படி சொல்லியிருப்பாரு? அப்போ அப்படி கிடையாது. தோன்றின் புகழோடு தோன்றுங்கிறதுனா மறுபிறவியை குறிக்குது. என்னது? நாம தானே நம்முடைய பிள்ளைகளாக மறுபிறவி எடுக்கிறோம். நம்முடைய வித்துல இருக்கிற அறிவு தான் இந்த பிறவில இறைநிலை அடைய முடியலன்னா அதுதான் வினைப்பதிவே தேகம் கண்டாய்ங்கிற அதுபடி அந்த வித்துல இருக்கிற அறிவு ஒரு குழந்தையாக கட்டி கொண்டு வெளியில வருது. நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்து நாம இப்படிதான் வந்தோம், நம்முடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட இப்படிதான் வர்றாங்க. இந்த நோக்கம் இதுதான். வினைப்பதிவு தான் தூய்மை செய்வதற்காக தேகம் கட்டி கொண்டு வருது. இதுதான் தோன்றுவது. சரி, இதுல என்ன புகழோடு தோன்றுக, அது இல்லைன்னா தோன்றாம நன்றுன்னா என்ன அர்த்தம்னா, அது எப்படி புகழோடு தோன்றுறது, புகழ் இல்லாம தோன்றுறதுன்னா வேற ஒண்ணுமே இல்ல. ஒருவனுடைய கருமையத்துல இந்த விளக்கம் நம்முடைய எம்எஸ்சி புக்ல கூட இது இருக்கு. ஒருவனுடைய கருமையத்துல 80% பாவப்பதிவு இருக்கு. 20% தான் புண்ணிய பதிவுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு ஒரு மகனோ மகளோ பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஸ்டாக் என்ன? அதே 80% பாவப்பதிவு தானே. அப்போ களங்கத்தையே ஸ்டாக்காக கொண்டு, இருப்பாக கொண்டு, சஞ்சித கர்மமாக கொண்டு பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை, அதுடைய உயிர்ல அறிவுல இருக்கக்கூடிய டாமினேஷன் என்ன? மறுபடியும் அதே களங்கத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்ப ஏற்கனவே இவனால ஒரு கஷ்டம் இந்த சமுதாயத்துக்கு வந்துகிட்டு இருக்கு, டார்ச்சர் ஆகிட்டு இருக்கு. இவனுக்கு ஒரு பிள்ளை வந்து அவனும் இதே போல சமுதாயத்துக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருந்தா, எந்த சமுதாயம் நம்மளை வாழ வைக்குதோ அதே சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் இல்லையா? எப்ப உன்னாலேயே ஏற்கனவே டார்ச்சர், இது போக உன் மகனால வேற ஒரு வரணுமா? இதுக்கு நீ தோன்றாம இருந்திருக்கலாமே அப்படிங்கிற கான்செப்ட் தான் இது. தோன்றின் புகழோடு தோன்றுங்கன்னா இது அப்படி கொஞ்சம் தலைகளா வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய கருமை இதுல 80% புண்ணிய பதிவு இருக்கு. அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அதே அந்த சஞ்சித கர்மம் அவன் ஊக்கம் தான் வரும். நீங்க நமக்கு புரியும்படியாக மனவளக்கலையில சொல்றதாக இருந்தா கருவிலே திருவுடையார். கருவிலே திருவுடையார்ங்கிறது அந்த தவத்துடைய வித்து, அந்த புண்ணிய பதிவினுடைய வித்து. அது புண்ணியத்தை நோக்கியே செய்யும். அப்ப அப்பாவும் நல்லது செய்வாரு, மகனும் நல்லது செய்வான். அப்போ அந்த மாதிரி சமுதாயத்திற்கு துன்பம் இல்லாம இருக்கணும் நம்முடைய தோற்றம், நம்முடைய மறுபிறவி அப்படிங்கிறது குறிக்கும். அடுத்த குறளை பார்க்கலாம். சரி, இதுக்கு இன்னும் 2 குறளை சேர்ந்தாப்புல பார்க்கலாம். அதோட நேரம் முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். 3 நிமிஷம் தான் இருக்கு. மற்ற குறளுக்கு நேரம் இல்லை. தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். இது ஒண்ணு. இன்னொன்னு, மகன் தந்தைக்கு செய்யும் உதவி இவன் தந்தை எண்ணோட்டான் கொள் எனும் சொல் அப்படி. இதுக்கு என்ன, ஒரு தந்தை மகனுக்கு ஆற்றும் நன்றி அவை. ஒரு அப்பா, இது எல்லாரும் விளக்கம் எழுதினதுன்னா, ஒரு அப்பா தன் மகனுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன அப்படின்னா, அவனை எல்லாரை விட பெஸ்டா கொண்டு வரணும். அவையில அவனை சிறப்பா பெஸ்டா சூப்பரா அவனை கொண்டு வரணும், நல்லா அவனை ஃபெசிலிட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதா இதுக்கு விளக்கம். சரி, மகன் தந்தைக்கு செய்யும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். அதாவது ஒரு மகன் தன் அப்பாவுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன? இந்த மாதிரி ஒரு பிள்ளையை பெறுவதற்கு அவங்க அப்பா என்ன தவம் செஞ்சாரோ அப்படின்னு எல்லாரும் பாராட்டும்படியாக அவன் இருக்கணும். இதுதான் அவங்க அப்பாவுக்கு அவங்க செய்யக்கூடிய உதவி. சரி, ஓகே. இந்த 2 குறளுக்கு உண்டான விளக்கம் கரெக்ட் தான். எல்லாருமே இதுக்கு சரியானதான் விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. ஒரு உரையாசிரியர் கூட தப்பா எழுதல. ஆனால் அப்ப இதுல என்ன நமக்கு தெரிய வேண்டி இருக்குன்னா, ஒரு வார்த்தை மாற்றத்தை மட்டும் கவனிச்சு பாருங்களேன். முதல் குறள்ல நன்றின்னு எழுதிப்பாரு வள்ளுவர். தன் தந்தை மகர் காற்றும் நன்றி அவைத்து முந்திருப்ப செயல். அடுத்து மகன் தந்தைக்கு செய்யும் உதவி அப்படின்னு கேட்பாரு. இப்ப இந்த இடத்துல கேள்வி என்ன, உதவின்னா என்ன, நன்றின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், அதை பாக்குறோம்னு இதை பாத்துடலாம். அப்ப
தந்தை மகர் காட்டும் நன்றி. அதாவது ஒரு அப்பா தன் மகனுக்கு செய்யக்கூடிய நன்றி அப்படிங்கிறாரு. இப்ப கேள்வி என்னன்னா, மகன் என்ன உதவி செஞ்சுட்டான் இவர் பதிலுக்கு நன்றி செய்யறது? உதவிக்கு நன்றிக்கும் உள்ள வித்தியாசம் அதுதானே. இப்ப நமக்கு ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்றாரு. ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஹெல்ப் பண்றாருன்னா அதுக்கு பேர் உதவி. சரி. அத மனசுல வச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல நமக்கு எப்ப சான்ஸ் இருக்கோ அப்போ, சார் நீங்க அன்னைக்கு எனக்கு உதவி செஞ்சீங்க. அதுக்கு நான் நன்றி செய்யணும்னு பதிலுக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம் பாத்தீங்களா? அந்த உதவிக்கு பேரு தான் நன்றி. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் வர்றது உதவிக்கு பேரு உதவிதான். அதுக்கு ரிட்டர்ன் ஒருத்தர் குடுக்கும் பொழுது அதுக்கு பேரு நன்றி. இப்ப இந்த இடத்துல கேள்வி என்னன்னா, தந்தை நன்றி அவைத்து முந்திருப்பு செயல்னா, இப்ப கேள்வி என்னன்னா, மகன் அப்பாவுக்கு என்ன உதவி செஞ்சுட்டா இவர் பதிலுக்கு அப்படி கைமாறு செய்றாரு? இந்த மகன் பிறந்ததே அப்பாவால தானே பிறக்கிறாரு. அப்போ அவன் பிறந்ததே அப்பாவால தான். அப்ப அவன் தானே மகன் தானே கைமாறு செய்யணும், நன்றி செய்யணும். அப்பா கைமாறு செய்யணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே! அப்படின்னா, இந்த இடத்துல தான் வள்ளுவருடைய மெய்யுணர்வ நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல நம்முடைய இந்த வினைப்பதிவே தேகம் கண்டாய். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? நம்முடைய கருமையத்துல இருக்கக்கூடிய பாவப்பதிவுகளை தூய்மை செய்து இறை உணர்வு பெறணுங்கிறத வாழ்வின் நோக்கம். அதை ஒட்டி தான் நமக்கு மறுபிறவி அமையுது. தனக்கு பிறவி இல்லைங்கிற மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. அவருக்கு ஏன் பிள்ளை இல்ல? மகிழ்ச்சிக்கு கருத்தொடரா எனக்கு எதுவும் பின்பிறவி இல்லை. கர்ம வினைகள் மிச்சம் இல்லை, இச்சை இல்லை எதிலும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவரு கருமைய தூய்மை ஆயிருச்சு. அப்போ அவரு அவருக்கு தனியாக அந்த மறுபிறவி இல்ல. அப்போ அப்ப தந்தை மகர் காட்டுக்கு நன்றினா, தந்தையுடைய உயிர்ல இருக்கக்கூடிய அறிவு என்னன்னா, எப்பா என்னால இந்த பிறவில இறைநிலை அடைய முடியல. அதனால தந்தை தான் மகனாக மறுபிறவி எடுக்கிறாரு. மகனாகவும் மகளாகவும் மறுபிறவி எடுக்கிறாரு. அப்ப தான் செய்ய வேண்டிய வேலையை செய்வதற்காக மகன் பிறந்து வந்திருக்கிறான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அவன் செய்ய போறானே, அப்ப அது ஒரு பெரிய உதவி தானே. அப்ப அந்த உதவிக்கு இவர் என்ன கைமாறு செய்யணும் அப்படின்னா, அவன பெஸ்ட்டா கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் அந்த நன்றிங்கிற வார்த்தை இந்த இடத்துல சொல்றாங்க வள்ளுவர். ஸோ நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு. நமக்கு இன்னும் ஒரு 5 குறளுக்கு சொல்ல வாய்ப்பு இல்ல. நம்ம வாய்ப்பு இதுவரைக்கும் நம்ம பெற்ற உங்களுக்கு கிடைத்த விளக்கம் ஓரளவு திருப்தியா இருக்கும் என்று நான் நம்புறேன். ஸோ இந்த அருமையான நல்ல ஒரு வாய்ப்ப அளித்த திண்டுக்கல் அறிவு திருக்கோயிலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன்.